மறைந்த இயக்குனர் பாரத் ராஜா உடல் இன்னும் சற்று நேரத்தில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அவரது உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். மறைந்த இயக்குனர் பாரத் ராஜா உடலுக்கு திரையுலகினர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அங்கிருக்கும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். மறைந்த இயக்குனர் பாரத் ராஜாவின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய இறுதிச் சடங்கு தற்போது தொடங்கியிருக்கின்றது. வத்தலகுண்டு அருகே இருக்கக்கூடிய அவருடைய தோட்டத்தில் உடல் வைக்கப்பட்டு இன்று காலை முதல் ஏராளமானவர்கள் வருகை தந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் சரியாக 3 மணி அளவில் அவருடைய உடலுக்கு இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் இறுதிச் சடங்குகள் தொடங்கி இருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலரும் வருகை தந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். நடிகர் வடிவேலு கண்கலந்த வருகை தந்து இயக்குனர் பாரதிராஜாவின் உடலுக்கு தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தியுள்ளார்கள். ஏராளமான வயது நிறைந்த பலரும் வருகை தந்து பாரதிராஜா அவர்களுடன் தங்களுக்கு இருந்த அந்த நெருக்கத்தை, நட்பை, தொடக்க காலம் முதல் பாரதிராஜாவை பார்த்து அவரிடமிருந்து பேசி அந்த நினைவுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விதமாக தங்களுடைய கருத்துக்களை சொல்லி சென்றிருந்தார்கள். காற்றோடு என்று சொல்லப்படக்கூடிய பகுதியிலே பாரதிராஜாவின் உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. அதற்கான பணிகள் தொடங்கி இருக்கின்றன. காவல்துறை சார்பிலே 72 குண்டுகள் முழுந்த, அதாவது அரசு சார்பில் மரியாதை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் நேற்று அறிவித்திருந்தார். 72 குண்டுகள் முழங்க இறுதி சடங்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் உடல் அடக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் சிவப்பு கம்பளமிடப்பட்டு அந்த பகுதியில் அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்காக இன்று காலை முதல் இறுதி சடங்கிற்கான பணிகள் நடைபெற்று வந்தன. நடிகர் நிழல்கள் கவி உள்ளிட்டவர்கள் வருகை தந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். நேற்றைய தினமே சென்னையில் வைத்து பலரும் இயக்குனர் பாரதிராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்த நிலையில் இன்றும் கூட ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள், எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் என்று பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் வருகை தந்து மூத்த நடிகர்கள் முதல் துணை நடிகர்கள், குணச்சித்திர வேடங்களை தாங்கி நடிக்கக்கூடியவர்கள் என்று பலரும் வந்து தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றார்கள். திரைத்துறையிலே பலராலும் அப்பா என்று அன்போடு அழைக்கப்பட்டவராக பாரதிராஜா இருந்து வந்தார். இந்த நிலையில்தான் நேற்று அதிகாலை அவர் காலமாகியிருந்த நிலையில் அவருக்கான இறுதிச் சடங்குகள் தற்போது தொடங்கி இருக்கின்றன. முன்னணி நடிகர்கள் பலரும் கண்ணீர் மல்க தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி சென்றிருக்கின்றார்கள். 16 வயதிலே தொடங்கி அவருடைய திரையுலக வாழ்வு என்பது 1975 முதல் தொடர்ந்து வந்திருந்த நிலையில்தான் இன்று அவருக்கான இந்த இறுதிச் சடங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் பலரும் வருகை வந்து இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வுகளை தொடங்கியிருக்கின்றார்கள் என்பதை பார்த்து வருகின்றோம். அரசு சார்பிலும் இந்த இறுதிச் சடங்கிலே அரசு சார்பில் பாரதிராஜா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட இருக்கின்றது. பாரதிராஜாவை பொறுத்தவரை தேசிய விருதுகள், மாநில விருது என்று பல விருதுகளை பெற்றவர். திரைத்துறையிலே பல ஆண்டுகளாக இயங்கி வந்த நிலையில் இயக்குநராக தன்னுடைய வாழ்வின் இறுதி நாட்களிலே நடிகராகவும் திகழ்ந்து வந்தவர். இப்போது அவருக்கான இறுதிச் சடங்குகள் அந்த பகுதி மக்களுடைய வட்டார வழக்கத்தின் அடிப்படையில் நடைபெறுகின்றது. அவருக்கு அவருடைய குடும்ப முறைப்படி இறுதிச் சடங்குகள் நடைபெறுவதற்கான தருணம் தற்போது நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாரதிராஜா அவர்களுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கண்ணாடி பேழை திறக்கப்பட்டு அவருடைய உடலுக்கு சந்தனமிடப்பட்டு புது வேட்டி அணிவிக்கப்பட்டு குடும்ப முறைப்படி இறுதிச் சடங்கை தொடங்கியிருக்கின்றார்கள் என்பதை பார்த்து வருகின்றோம். முன்னணி நடிகர்கள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள் என்று பலரும் வருகிறது அஞ்சலி செலுத்தியிருந்தாலும் இளையராஜா அவர்களும் வைரமுத்து அவர்களும் செலுத்தியிருந்த அஞ்சலி என்பது முக்கியமானது. ஏனென்றால் தேனி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டு மதுரை வட்டார வாழ்வியலை மையமாக கொண்டு இயக்குனர் இமயமாக போற்றப்பட்ட பாரதிராஜா அவர்களும் இசைத்துறையினுடைய சிகரமாக என்றென்றும் போற்றப்படுகின்ற இளையராஜா அவர்களும் பாடலாசிரியராக, கவிஞராக தொடர்ந்து தமிழ் திரையுலகினுடைய மூத்த பாடலாசிரியராக திகழ்ந்து வரக்கூடிய கவிஞர் வைரமுத்து சமகாலத்தில் ஒரே நேரத்தில் அவர்கள் அனைவரும் சென்னை வந்தது. அதன் பிறகு கங்கை அமரன், இளையராஜா உள்ளிட்டவர்கள் ஒரே அறையில் இருந்து வாய்ப்பு தேடி இருந்தது உள்ளிட்ட அனைத்தையுமே கடந்த 2 நாட்களில் பலரும் சொல்ல கேட்டிருக்க முடியும். குறிப்பாக கங்கை அமரன் சொல்லும் பொழுது, நாங்கள் எல்லாம்
சென்னை வருவதற்கு காரணமாக இருந்தவர் பாரதி ராஜா தான். ஒருவேளை பாரதி ராஜா சென்னை வராமல் இருந்திருந்தால் நானோ அல்லது இளையராஜாவோ சென்னை வரக்கூடிய ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிருப்போம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். அதே போன்று இந்த பகுதியை சார்ந்த விவசாயிகள் பலரும் பாரதி ராஜா அவர்கள் தொடர்பான தங்களுடைய நினைவை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, நாங்கள் மெட்ராஸ் வர வேண்டும் என்றாலே பாரதி ராஜா இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.